அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 161வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 21 முதல் 24 வரை. நீதிமொழிகள் அதிகாரம் 21. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரி கொண்டு போகும். குற்றம் செய்பவர் வழி கோணலானது, குற்றமற்றவர் செய்கை நேர்மையானது. மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டங்கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன்தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள். மடியில் கைக்கூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள். நீதி நிலைநாட்டுவது நேர்மையாளருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீமை செய்வோருக்கோ அது திகிலுண்டாக்கும். விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகி செல்பவர் செத்தாரிடையே தங்க விரைபவர். ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழையாவார். மதுவையும் நறுமண பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார். நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலால் ஆகிவிடுவார். நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார். நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல். ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும். மதிகேடர் தம் செல்வத்தை கரைத்து விடுவார். நேர்மையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார், மேன்மையும் அடைவார். வீரர் நிறைந்த பட்டணத்தையும் நல்வாழ்வையும் ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார். அவர்கள் நம்பியிருந்த அரணையும் இடித்து தள்ளுவார். தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்வார். ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு. சோம்பேறியின் அவா அவரை கொல்லும். ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. அவர் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக ஏக்கங்கொண்டிருப்பார். ஆனால் சான்றோர் தம் பொருளை இல்லை எண்ணாது வழங்குவர். பொல்லார் செலுத்தும் பலி அவர் அருவருக்கத்தக்கது. தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பலி இன்னும் அருவருக்கத்தக்கதன்றோ. பொய் சான்று கூறுபவன் கெட்டழிவான். உன்னிப்பாய் கேட்பவன் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும். பொல்லார் முகத்தில் போலி வீரம் காணப்படும். நேர்மையானவர் தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார். ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை, அறிவுரையும் இல்லை. போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. நீதிமொழிகள் அதிகாரம் 22. திரண்ட செல்வத்தை விட நற்பெயரை தெரிந்து கொள்வது மேல். வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். செல்வருக்கும் வறியவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு, ஏனெனில் அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே. எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார். அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும். நேர்மையற்றவர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும். விழிப்புடன் இருப்பவர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார். நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார்.
செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார். கடன்பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. அநீதியை விதைப்பவன் கேட்டை அறுப்பான். அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார். அவரே ஆசி பெற்றவர். ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து. சண்டை நின்றுவிடும். சச்சரவும் பழி சொல்லும் ஒளியும். ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார். இன்சொல் கூறுவோர் அரசனது நட்பை பெறலாம். அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாயிருக்கிறார். கயவனின் வழக்கை தள்ளுபடி செய்கிறார். வெளியே சிங்கம் நிற்கிறது, வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி. பரத்தையின் வாய் ஒரு ஆழமான படுகுழி. ஆண்டவரின் சினத்திற்கு ஆளானவர் அதில் போய் விழுவார். பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும். கண்டித்து திருத்தும் பிறம்பால் அதை அகற்றிவிடலாம். செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவனும் ஏழையாவார்கள். 30 முதுமொழிகள். ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன், செவி கொடுத்து கேள். நான் புகட்டும் அறிவை மனதில் ஏற்றுக்கொள். அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு தேவைப்படும் போது எடுத்துரைக்க கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ ஆண்டவரை நம்ப வேண்டுமென்று அவற்றை நான் உனக்கு இன்று தெரியப்படுத்துகிறேன். அறிவும் நல்லுரையும் தரக்கூடிய 30 முதுமொழிகளை நான் உனக்கென்று எழுதி வைத்திருக்கிறேன் அல்லவா? அவற்றை கொண்டு மெய்மையை உன்னால் விளக்கக்கூடும். முதலாவது, ஒருவர் ஏழையாயிருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே. ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவனின் உயிரை அவர் பறித்து கொள்வார். இரண்டாவது, கடுஞ்சினங்கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாதே. அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். மூன்றாவது, பிறருக்காக ஒருபோதும் பிணையாய் நில்லாதே. பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காதே. அந்த கடனை திருப்பிக் கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோய் விடுமன்றோ. நான்காவது, வழி வழி சொத்துக்கு உன் மூதாதையர் குறித்து வைத்த எல்லையை நீ மாற்றி அமைக்காதே. ஐந்தாவது, தம் அலுவலில் திறமை காட்டுகின்ற ஒருவரை பார். அவர் பாமர மனிதரிடையே இரார், அரசு அவையில் இருப்பார். நீதிமொழிகள் அதிகாரம் 23. ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உட்காரும்போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்து பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அது உன்னை வஞ்சிக்க விளையும் உணவாயிருக்கலாம். ஏழாவது, செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருகுலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாயிருப்பானேன். கழுகு போல அதை தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகுமன்றோ. எட்டாவது, கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே. அவரது அறுசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன் மீது அக்கறை இல்லாதிருக்கலாம். நீ உண்ட உணவை வாந்தி எடுக்க நேரிடும். நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும். ஒன்பதாவது, மதிகேடர் காதில் விழும்படி எதையும் பேசாதே. உன் அறிவுரைகளை அவர் மதிக்க மாட்டார். பத்தாவது, வழி வழி சொத்தின் எல்லையை மாற்றி அமைக்காதே. உன் நிலத்தின் எல்லையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே. ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர். அவர் அவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழக்காடுவார். 11வது, நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து. அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு. 12வது, பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே. பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள். நீ பிரம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்புவிக்குகிறவனாவாய். 13வது, பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன். உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் களிகூரும். 14வது, வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல் நீயும் இருக்க வேண்டுமென்று ஏங்காதே. ஆண்டவரிடம் எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு. அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். உன் நம்பிக்கையும் வீண் போகாது. 15வது, பிள்ளாய், இதை கவனி. ஞானமுள்ளவனாயிரு. உன் மனத்தை நன்னெறியில் செலுத்து. குடிகாரரோடு சேராதே. பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவர். உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். 16வது,
பெற்ற தந்தைக்கு செவிகொடு. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, ஆனால் அதை விற்பனை செய்யாதே. அவ்வாறே ஞானத்தையும் நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு. நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். நீ உன் தந்தையையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக. உன்னை பெற்றவளை களிகூற செய்வாயாக. 17. மகனே, நான் சொல்வதை கவனி. என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. விலைமகள் ஒரு படுகுழி, பரத்தை ஓர் ஆழ்கிணறு. அவள் கல்வனை போல பதுங்கி இருப்பாள். அவள் ஏராளமான பேரை வஞ்சிப்பவள். 18. துன்பக் கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? திராட்சரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன என சொல்லி மகிழாதீர். அது தொண்டைக்குள் செல்லும்போது இனிமையாயிருக்கும், பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும். உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்போது விழித்தெழுவேன்? அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய். நீதிமொழிகள் அதிகாரம் 24. 19. தீயோர் வளமுடன் இருப்பதைக் கண்டு மனம் வெதும்பாதே. அவர்களுடன் உறவு பாராட்டவும் விரும்பாதே. அவர்களுடைய தோழனாயிருக்க விரும்பாதே. அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்து கொண்டிருக்கும். அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சு. 20. ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும். அருமையும் நேர்த்தியுமான பல பொருள்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். 21. வீரரை விட ஞானமுள்ளவரே வலிமை மிக்கவர். வலிமை வாய்ந்தவரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர். ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை. கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை. 22. ஞானம் மூடருடைய அறிவெல்லைக்கு அப்பாற்பட்டது. எனவே அவர் வழக்கு மன்றத்தில் வாய் திறக்க மாட்டார். 23. தீமை செய்ய திட்டமிடுபவன் வஞ்சனையாளன் என்னும் பெயர் பெறுவான். மூடர்கள் பாவத்தை தவிர வேறெதற்காகவும் திட்டமிடுவதில்லை. ஒழுங்கினரை மக்கள் அருவருப்பார்கள். 24. நிறைவுள்ள காலத்தில் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் உன் ஆற்றல் இன்னும் குன்றி போகுமன்றோ. 25. கொல்லப்படுவதற்கு இழுத்து செல்லப்படுவோரை தப்புவிக்கப்பார். கொலைக்களத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்ற பார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவாரல்லவா? உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவாரல்லவா? ஒவ்வொருவருடைய செய்கைக்கும் ஏற்றபடி அவர் பயனளிப்பாரல்லவா? 26. பிள்ளாய், தேன் சாப்பிடு, அது நல்லது. கூட்டி நின்று ஒழுகும் தேன் உன் வாய்க்கு தித்திப்பாய் இருக்கும். ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையாயிருக்கும். அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயன் கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. 27. கயவர் போல் பதுங்கி இருந்து நல்லவர் வீட்டை கெடுக்க பார்க்காதே. அவர் குடியிருப்பை பாழாக்கி விடாதே. நல்லவர் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார். பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவார். 28. உன் எதிரி வீழ்ச்சியுறும்போது நீ மகிழாதே. அவர் கால் இடரும்போது களி கூறாதே. நீ அப்படி செய்வாயானால் ஆண்டவர் அதை கண்டு உன் மீது சினம் கொள்வார். அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய சினம் தணிந்து போகும். 29. தீயோரை முன்னிட்டு எரிச்சல் அடையாதே. வளமுடன் இருக்கும் பொல்லாரை கண்டு மனம் வெதும்பாதே. தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு இராது. ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு அணைந்து போகும். 30. பிள்ளாய், ஆண்டவருக்கும் அரசனுக்கும் அஞ்சி நட. கிளர்ச்சி செய்வாரோடு உறவு கொள்ளாதே. ஏனெனில் திடீரென்று அவர்களுக்கு கேடு வரும். அந்த இருவரும் எத்தகைய கேட்டை வருவிப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும்? பல்வகைப்பட்ட முதுமொழிகள். ஞானிகளின் வேறு சில முதுமொழிகள். நீதி தீர்ப்பு வழங்கும்போது ஓரவஞ்சனை காட்டுவது நேரியதல்ல. குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என தீர்ப்பளிக்கும் நீதிபதியை மனிதர் சபிப்பர். உலகனைத்தும் வெறுக்கும், ஆனால் குற்றம் செய்தவரை தண்டிக்கும் நீதிபதிக்கு நலமுண்டாகும், நற்பேரும் கிடைக்கும். நேர்மையான மறுமொழி கூறுபவரே அன்போடு அரவணைக்கும் நண்பராவார்.
வாழ்க்கை தொழிலுக்கான முன்னேற்பாடுகளை செய். வயலை உழுது பண்படுத்து, பிறகு உன் வீட்டை கட்டி எழுப்ப தொடங்கு. தக்க காரணமில்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்லாதே. உன் வாக்குமூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே. அவர் எனக்கு செய்தவாறே நானும் அவருக்கு செய்வேன், அவர் செய்ததற்கு நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லாதே. சோம்பேறியின் விளைநிலம் வழியாக நான் நடந்து சென்றேன். அந்த மதிகேடருடைய திராட்சை தோட்டத்தினூடே சென்றேன். அதில் எங்கும் முட்செடி காணப்பட்டது. நிலம் முழுவதையும் காஞ்சொரி செடி மூடியிருந்தது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை நான் பார்த்ததும் சிந்தனை செய்தேன். அந்த காட்சி எனக்கு கற்பித்த பாடம் இதுவே. இன்னும் சிறிது நேரம் தூங்கு, இன்னும் சிறிது நேரம் உறங்கு, கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திரு. அப்பொழுது வறுமை உன் மீது வழிப்பறி கல்வனைப் போல பாயும், ஏழ்மை நிலை உன்னை போர் வீரனைப் போல தாக்கும்.